பொங்கல் பொங்குது, கொலை விடுங்க. எம்மா கொலை விடலாம் எங்களுக்கு தெரியாது, நீ விடு. இந்த மனுஷன் போன நோண்டிட்டே இருப்பாரு. என் மனுஷா என்ன அம்புஜம்? போன வைங்க, பொங்கல் பொங்குது. இரு இரு, ஆபீஸ்ல உள்ளவைகளுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல உள்ள நம்மளுக்கு சொல்லல, எங்கேயோ இருக்க ஆளுக்கு வாழ்த்து அனுப்பிட்டு இருக்காரு. உனக்கு தான் அம்புஜம் வாட்ஸ்அப்ல முதல்ல அனுப்பிச்சு விட்டேன். வாட்ஸ்அப்ல சொன்னா போதுமா? நேர்ல நின்னுட்டு இருக்கேன், சொல்ல வேண்டியதானே? எப்பா முடிஞ்சிட்டு மக்களே, முடிஞ்சிட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எம்மா பால் பொங்குது, கொலை விடு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அங்க களைஞ்சு வச்சிருக்க அரிசி எடுட்டி போடுவோம். ஏம்மா கவின் போன் அடிச்சான், மதியானம் கோலை போட்டி இருக்குன்னு. நீங்கள் போய் போடுங்க மக்களே, நம்மளாலலாம் முடியாது. இனி இந்த பொங்கலை விட்டுட்டு சாம்பார், அவியல், பொரியல், பச்சடி எல்லாம் உட்காந்து செய்யணும். இதை முடிக்க காட்டியுமே சாப்பாடு நேரம் வந்துடும். நம்மளாலலாம் கழியாது. ஏம்மா நாங்க தான் கலந்துக்க போறோம், நீ வந்து பாருமா. ஆட்டு அபி 2 பேரும் அழகா போட்டு பிரைஸ் அடிங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும். கலர் கோலப்பொடி வேணும்னா கேளுங்க மக்களே, நான் போய் வாங்கி தரேன். வேணாப்பா, எங்களுக்கு தேவையான கலர்லாம் நேத்தே வாங்கி டப்பால போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். பரவாயில்லையே, நல்ல பிள்ளைகளு. ஆமா, நல்ல பிள்ளைகளு. பாருங்க, வாசல்ல கோலம் போட விடல. செத்தோட கலர் பொடி தாங்கன்னா தர மாட்டேன்ட்டாளுவோ. உனக்கு வேணா நீ தானமா வாங்கணும், எங்க கலர் பொடி எதுக்கு எடுக்க? இந்த பிள்ளைகள் வாங்கி வச்சிருக்குது ஒன்ட்டு தான் நான் வாங்காம விட்டுட்டேன். காலையிலக்கு கோலம் போடுறதுக்கு கேட்க தர மாட்டேங்காளுவோ. வீட்டு வாசல எல்லாரும் கலர் கலரா அழகா கோலம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வீட்டை பாருங்க, சும்மா காவியை விட்டு அடிச்சு விட்டுருக்கேன். எம்மா நீ முன்னையே கேட்டுக்கலாம்ல, வீட்டுக்கு சேர்த்து வாங்கியிருப்போம்ல. நாங்க வாங்கினது கோலை போட்டிக்கு மட்டும்தான். போங்கட்டி, அங்க பொங்கலே வச்சு முடிக்க போறோம். அடுத்த பொங்கலுக்குலாம் முன்கூட்டியே சொல்லிருமா. சூரிய பகவானே, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஊரு செழிக்கணும், நாடு செழிக்கணும், வீடு செழிக்கணும், எல்லாம் செழிக்க வைப்பா. இந்த பூமாரி தொட்டு கும்பிடு. உங்க அப்பா என்ன தியானத்துக்கு போயிட்டாரா? எங்க தொட்டு கும்பிடுங்க. என்ன இந்த மனுஷன் நின்னுக்கிட்டே தூங்குறாரோ? எப்பா தொட்டு கும்பிடுங்க. அழகி, இந்த நீயும் கும்பிட்டுக்க. சரி சரி, உனக்கு நாளைக்கு பொங்கல் வைப்போம், சரியா? நல்ல கொம்பு சீவி, உன் கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பலூன் கட்டி விட்டு உனைய ராணி மாதிரி ஆக்கி வைக்க. சூரிய பகவானே நன்றி ஐயா. எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டு. எம்மா அக்கா பொங்கல் விட்டுருப்பாள்ல, நான் போய் பார்த்துட்டு வரட்டா? புது துணி போட்டுட்டு போ பூமாரி. எம்மா அதுக்குள்ளேயே விட்டு முடிச்சிருவாவம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். விட்டுட்டு தம்பிட்டு இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போ. சரிம்மா. மவ வாரேன்னு சொன்னாலா வீட்டுக்கு? அவ இங்க எப்படி வருவா? அவளுக்கு அங்க வேலையே சரியா இருக்கும், வாரால என்னமோ. அப்ப இன்னைக்கு மவளை பார்க்க முடியாதோ? பொங்க பொட்டி கொடுக்கணுமே. ஏன் பார்க்க முடியாது? இந்த தானே வீடு இருக்கு, ஒரு 8 போய் பார்த்துட்டு வரோம். கொண்டா கொடுத்த வீட்டுக்கு சும்மா சும்மா போக முடியாத. பொங்க பொடி கொடுக்க தானே போறீரு, போய் கொடுத்துட்டு மவளை பார்த்துட்டு வாங்க. இந்தா பூமாரி போறான்ல. பூ மாதிரி போனா ஒன்னும் இல்ல, நான் போனா நல்லா இருக்காது. போய மனுஷா, இப்படியே பேசிட்டிரும். பூமாரி நீ போனனா அக்கால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கையில வர சொல்லுட்டி. அப்பா பார்க்கணும்னாவன்னு சொல்லி வர சொல்லுன்னு. அக்காவை மட்டும் வர சொல்லாத, மாமாவையும் சேர்த்து கூட்டிட்டு வா. அப்புறம் மாப்பிள்ளை என்ன நினைப்பாவ? அதுவும் சரிதான், மாமா கிட்டையும் சொல்லு, சரியா? சரிம்மா. ஹலோ ஹலோ, எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது கேக்குது, நீ ஆரம்பி. பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலாவதாக கோலம் போட்டியே ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்லையே அழகா கோலம் போட்டு வைங்க, நாங்க வந்து பாப்போம். தலைவர் தான் மார்க் போடுவாரு. அதெல்லாம் இருக்கட்டி, முதல் பரிசு என்னது? முதல் பரிசு வெள்ளி குத்து விளக்கு. அப்ப நான் தான் first prize. நாங்க விட்டுருவோமா? நாங்க குத்து விளக்க அடிப்போம்.
போத மக்களே, இப்பமே ஆரம்பிச்சிடாதீங்க. சண்டை போடாம அவங்கவுங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டு வைங்க. தலைவரே, நான் நல்ல கோலம் போடுவேன். என்னோட கலை திறமையெல்லாம் காட்டி நல்ல பெருசா போட்டு வைக்க எனக்கு 10க்கு 10 மார்க் தந்துருங்க. ஃபர்ஸ்ட் போட்டு வைமா, நான் பார்த்து மார்க் போட்டுக்கிறேன். எந்தெந்த கோலத்துக்கு எப்படி மார்க் போடணும்னு தலைவருக்கு தெரியும். நீங்க யாரும் அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். கோல போட்டியில கலந்துக்கிறவங்க என்கிட்ட பேரை கொடுத்துட்டு போங்க. அம்புஜோ, நீ கலந்துக்க போறியா? இல்ல வடிவுக்கா, என் பிள்ளைகள் தான் போட போகுது. நீங்க எப்படி, நீங்க சேர போறீங்களா? ஆமா ஆமா, நான் சேர்ந்துக்க போறேன். உங்க மருமவ இருக்காள்ல, காருப்புல தான் அழகா வரைவாள. ஆமா, அவ வரைவா. இருந்தாலும் ஏன் அளவுக்கெல்லாம் போட்டுக்கிட முடியாது பத்தியா? அப்புறம் தோந்து போயிட்டான்னா அந்த பிள்ளை கஷ்டப்படும். அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வீட்டுல மருமவள வேண்டான்னு சொல்லிட்டு இவிய போட்டியில கலந்துக்கிறாவ. என்னத்த சொல்ல. இன்னொரு முக்கிய அறிவிப்பு, எல்லாரும் குளத்துலயும் மாடு இருக்கணும். ஆமா, மாடை கோழி கிண்டி வைக்காம அழகா வரைங்க. வெள்ளி குத்து விளக்க வெல்லுங்க. மாடு வரையணுமா? வரைஞ்சிட்டா போச்சு. 2வது பரிசு என்னது? 2வது பரிசு பித்தளை பானை. 3வது பரிசு அயன் பாக்ஸும் பிளாஸ்கும். அது மட்டும் இல்ல, கோலப்போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு. அப்படியா? ஆறுதல் பரிசு என்னது? அதை இப்ப சொல்ல மாட்டேன், வாங்கும்போது பாத்துக்கிடுங்க. எல்லாரும் கோலம் போட ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்கும். சூப்பர், வா சின்ன பொண்ணு, இப்பமே ஆரம்பிக்கலாம். டைம் முடிஞ்சிடக்கூடாது, ஓடு ஓடு. ஏ அப்பா, கீத ஃபாஸ்டா போறாள. நானும் போறேன். என்ன எல்லாரும் ஓடிட்டாவ? சரி, நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் நிப்போம். எட்டு சின்ன பொண்ணு, அங்க தள்ளி போய் நின்று வர. இது வரைக்கும் ஏன் இடம்? துரோகி கீதாக்கா, இது வரைக்கும் ஏன் இடம். நான் நல்ல பெரிய குழம்பு போட போறேன். ஏன் டீ இப்படி பண்ற? வரையதுக்கு முன்னாடி கார் ஆடாத சின்ன பொண்ணு. போங்கம்மா, இங்கதான் நல்ல பெரிய இடமா தானே இருக்கு. செவனேன்னு இருந்து வரைங்களேன். கோலப்படி இருக்கா? கோலப்படிலாம் இல்ல டீ. நான் ஒவ்வொரு டப்பா தான் வாங்கி வச்சிருக்கேன், என்கிட்ட கேட்காத. வந்துட்டா கோலப்படியே எடுக்காம கோல போட்டிக்கு. நம்மளே செத்தோட தான் வச்சிருக்கோம். நம்ம கிட்ட வந்துட்டு கோலப்பொடி இருக்கா காலப்பொடி இருக்கான்னுக்கிட்டு. 4 முடி என் கோலத்தை பார்த்து காப்பி அடிச்சீங்களோ? அப்புறம் தானே இருக்கு. பேசாம வர தாயே, காமெடி பண்ணிக்கிட்டு. கோலத்தை கூட என்னத்தையாவது ஸ்டாரை வரைஞ்சி போட்டுடலாம். இந்த மாடை எப்படி வரைய? எப்படியாவது நல்லா அழகா வரைஞ்சி குத்து விளக்கு ஜெயிச்சு என் மாமியா கிட்ட கொண்டு போய் காட்டி நான் ஒரு குடும்ப குத்து விளக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும். விடக்கூடாது சின்ன பொண்ணு. கடவுள் மேல பாரத்தை போட்டு ஆரம்பிக்கலாம். அழகா வரைஞ்சாச்சு. கரும்புக்கும் நல்லா அழகா கலர் கொடுத்துட்டோம். ச்சே, இந்த கீதாக்கா நம்மளை விட நல்லா தான் வரைஞ்சிருக்காவ. ஆனா இதுக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்காது. மாடு என்ன இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கு? எந்த ஊர்ல மாடு இப்படி குத்த வச்சு உட்காந்துச்சு? ஒரு லாஜிக்கே இல்லாம வரைஞ்சிருக்காவம்மா. கண்டிப்பா பரிசு கிடைக்காது, நம்மளுக்கு தான் கிடைக்கும். அந்த லைலாவை பாரு, எனக்கே காமெடியா தான் இருக்கு. மாடு மண்டையில பட்டம் பறக்கு, அவளுக்கும் கிடைக்காது. நிர்மலா கவுனு போட்டு வச்சிருக்கா. சரி, அவளுக்கு 2வது பரிசு கிடைக்கட்டு. அவ பாவம், பரிசு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது அவள்கிட்ட. கடவுளே, நிர்மலாக்கு மட்டும் 2வது பரிசு கொடுத்துருப்பா, பாவம் அவா. சின்ன பொண்ணு, வரைஞ்சு முடிச்சிட்டியா? ஆமா ஹரி, இங்க பாருங்க என் கோலத்தை. அது என்ன, பொங்கல் பானை கிட்ட ஒண்ணு ஊந்து போகுது? போவாங்க ஹரி, கிண்டல் பண்ணிக்கிட்டு. அதான் மாடு. மாடெல்லாம் நல்லா பெர்ஃபெக்டா வரைஞ்சிட்டேன். எனக்கு இந்த வால் மட்டும் தான் சரியா வரமாட்டுக்கு. என்னது, வாழை மட்டும் சரியில்லையா? மாடே எங்க சரியில்லை சொன்னா பாவம் சின்ன பொண்ணு வருத்தப்படுவா. கோலம் எப்படி இருக்கு ஹரி? ஆ, ஓகே சின்ன பொண்ணு. என்ன ஹரி, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்க நீங்க ஓகேவோட முடிச்சுக்கிட்டீங்க. நல்லா இருக்கு சின்ன பொண்ணு, பானையில நல்லா வரைஞ்சிருக்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இங்க இருக்க ஒருத்தருக்குமே மாடு வரைய தெரியல. ஆமாம்மா, பார்த்தா தெரியுது. டைம் ஓவர், எல்லாரும் இதோட முடிச்சுக்கோங்க. ஏக்கா போதும், எந்திரிங்க. தலைவர் மார்க் போட வந்தாச்சு. முடிஞ்சது தம்பி, எந்திக்க முடியல, கால் சுளுக்கிக்கிட்டு அதான் உட்காந்துருக்கேன்.
தலைவரே பார்த்து போங்க, என் கோலத்தை மிதிச்சிடாதீங்க. பார்த்துதாம்மா போவேன். இந்த அக்கா என்ன மாடு வரைய சொன்னா பன்னிக்குட்டியே வரைஞ்சி வச்சிருக்கு. தலைவரே என் கோலம் எப்படி இருக்கு? ரொம்ப நேரமா ஊத்து ஊத்து பாக்குறீங்களே. கடவுளே, இதெல்லாம் மாடுங்க பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணிக்கும். எப்படி இருக்கு தலைவரே? இருமா, பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு மாதிரியே தெரியல. இது என்னவா இருக்கும்? தலைவரே, ரொம்ப பார்த்து பார்த்து தலைவலி வந்துடாம. எல கவினே, சும்மா இருக்க மாட்ட. 10க்கு 2. என்னது 2 மார்க்கா? அந்த 2 மார்க்கே கொஞ்சம் கோலப்படி எடுத்து கொட்டி வச்சிருக்கீல்ல, அதுக்குதான். இதனை ஏத்துக்கவே மாட்டேன். இதான் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏக்கோ, மனசாட்சி இல்லாம பேசாதக்கா, வழிய விடு. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. 10க்கு 2 வீட்டு சின்ன பொண்ணு, போட்டியில இதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். அப்ப எனக்கு தான் முத பரிசு. தலைவரே மார்க் போடுங்க. இது என்னது, மாட்டுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டுட்டு கக்கூஸ்ல உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கு. இதுக்கு 10க்கு 5மா. தலைவரே, என்ன இது? தீர்ப்பு மாத்தி சொல்லிருங்க. 10க்கு 5 தான் தருவீங்களா? எவ்வளவு அழகா மாடு வரைஞ்சு வச்சிருக்கேன். என்னைய மாதிரி யாராவது வரைஞ்சிருக்காவளா? அவ்வளவுதாம்மா கொடுக்க முடியும். தலைவரே, அங்கேயே நின்று பேசிட்டு இருக்காதீங்க, இங்க வாங்க. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க 4 முடி மொத பரிசு எடுத்துருமோன்னு பயந்தே போயிட்டேன். இது என்ன மாடுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கு? அதான் நான் நல்ல கேளுங்க. எந்த ஊர்ல மாடு குர்த்திலாம் போட்டிருந்துச்சு? ஐயே, என் கோலத்துக்கு 100 மார்க் போடுங்க. ஏட்டி நிர்மலா, மொத்த மார்க்கே 10 தான். 10க்கு தான் போடுவாவ. 100 மார்க் போடுறதுக்கு நீ என்ன பரீட்சையா எழுதியிருக்க? இதுக்கு 10க்கு 4. 4 மார்க் தானா? வாங்க தலைவரே, என்னோட கைவண்ணத்தெல்லாம் இதுல காட்டி வச்சிருக்கேன். மாடு என்னம்மா குட்டியோண்டி வரைஞ்சி வச்சிருக்க? மாட்டு தலை மட்டும் தான் இருக்கு. மாட்டு உடம்பு வரையதுக்குள்ளேயும் டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஏக்கோ, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? ஒரு பானையும் 2 பட்டமும் வரையதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரமா ஆச்சு. ஆமா தம்பி, பெர்ஃபெக்டா வரைய வேண்டாமா? பாருங்க, அலங்கோலமா வரையாம நல்லா அழகா பெர்ஃபெக்டா வரைஞ்சி வச்சிருக்கேன். கலரும் சிந்தாம சிதறாம கொடுத்துருக்கேன். 10க்கு 4மா. ஏய் சூப்பர் சூப்பர். தலைவரே, ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. லைலா, உன் கோலத்தெல்லாம் அவ்வளவுதான் பார்க்க முடியும். அடுத்து அந்த பக்கம் வரைஞ்சி வச்சிருக்காங்க, வாங்க தலைவரே. ஐயோ ஐயோ. ரொம்ப சிரிக்காத சின்ன பொண்ணு, நான் உன்னைய விட 1 மார்க் அதிகமா வாங்கியிருக்கேன். உனக்கு வெறும் 2 மார்க் தான் போட்டிருக்காவ. நம்மளை விட 1 மார்க் அதிகமா வாங்கிட்டு ஓவரா தான் பண்றா. ச்சே, மொத பரிசு அடிப்போம் நினைச்சோம். இப்படி 5 மார்க் போட்டு போயிட்டாரே. இன்னைக்கு யாருக்கு மொத பரிசு கிடைக்குதுன்னு பாப்போம். யாருக்கும் கிடைக்க விடக்கூடாது. இந்த வாரே யாரு நல்ல கோலம் வரைஞ்சிருக்காவளோ அந்த கோலத்தெல்லாம் அழிச்சு விட்டுறணும். நமக்கு கிடைக்காத மொத பரிசு யாருக்கும் கிடையாது. 5க்கு மேல யாரையும் மார்க் எடுக்க விடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.